வணக்கம் நண்பர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். மத்திய அரசு அதை செய்யவில்லை, மத்திய அரசு இதை செய்யவில்லை, நிதியமைச்சர் கண்டுகள, உள்துறை அமைச்சர் கண்டுகள, அது என்ன உங்க அப்பன் வீட்டு காசா? எப்பப்பப்பப்பா என்ன பேச்சு பேசினாங்க முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரது மகன் அமைச்சர் உதயநிதியும். அன்றைக்கு அப்படி பேசியவர்கள் இன்றைக்கு ஆல் அட்ரஸ் தெரியாமல் பதுங்கிவிட்டார்கள். சில நாட்களுக்கு முன்னர் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சரோடு மீட்டிங் போட்டு விட்டு வந்த TR பாலுவோ ஐயோ ஆள விடுங்கடா சாமி என்று புலம்பி தள்ளி இருக்கிறார். அதுவும் மத்திய அமைச்சர் வேலைனா என்னன்னு தெரியுமா? இது என்ன சாதாரண விஷயமா? அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? மத்திய அரசு அப்படி, மத்திய அரசு இப்படி என்று புகழ்ந்து தள்ளியதையே நம்ப முடியவில்லை. இன்னும் இதில் ஹைலைட் என்னன்னா, மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கவில்லை என்று அவர் உருட்டிய உருட்டில் தமிழ்நாடு சமஸ்தானமே அதிர்ந்துதான் போய்விட்டது. இந்திய அரசு புறக்கணிக்கிறதா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவங்க புறக்கணிக்கிறதா இருந்தனா இத்தனை குழுக்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இந்திய நிதி அமைச்சர் இதான் முதல்ல இந்த டிசாஸ்டர் எல்லாம் போய் பார்க்கறது. நிதி அமைச்சர் எப்பவுமே போய் பார்த்ததில்லை. அவங்க நிச்சயமா மத்திய நடுவண் அரசு நிச்சயமாக இது போல கரிசனத்தோடு தான் ஈடுபடுகிறார்கள் என்று நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். முட்டு கொடுக்கலாம், ஆனால் வடிவேலு காமெடி போல விழுந்தே விட்டார்கள் இந்த திமுகவின் தலைமைகள் மத்திய அரசை வசைபாடி கொண்டிருக்க TR பாலு இப்படி முட்டு கொடுப்பதற்கு பின்னால் என்ன அரசியல் கணக்குகள் இருக்கின்றன என்பதை இந்த உலகம் அறியும். இது அரசியல் ரீதியா பேசலாம். இது அரசாங்கம் முடிவெடுக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நாங்கெல்லாம் அமைச்சராக இருந்திருக்கோம். அது எப்படி ரிப்போர்ட் வரும், எவ்வளவு நாள் அது படிக்கணும், எந்த அமைப்புல வச்சு அது முடிவெடுக்கணும்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால அந்த கேள்விக்கெல்லாம் நான் அரசியல் ரீதியாக பதில் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க, எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க. அவங்க அது மாதிரி அவசரம் எடுத்துன்னு பேச முடியாது. இது மத்திய ஒன்றிய அரசு நிச்சயமா கவலையோடு தான் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு சீக்கிரமா அவர் 27ஆம் தேதிக்குள்ள நம்ம சொன்னது அது பெரிய விஷயம். அது நான் நினைக்கிறேன். ஏற்கனவே கையில் கிடைத்திருக்கும் பொக்கிஷத்தை போட்டு உடைத்துவிட வேண்டாம் என்று உதயநிதிக்கு அட்வைஸ் கொடுத்திருந்தார் TR பாலு. ஆனால் உதயநிதி அதை பற்றியெல்லாம் கேட்காமல் இப்படி உளறி கூட்டிக் கொண்டிருந்ததால் திமுகவே திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. அதனால்தான் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் பேசக்கூடாது என முதல்வருக்கும் உதயநிதிக்கும் அட்வைஸ் செய்வது போல இருக்கிறது TR பாலுவின் இந்த பேட்டி. ஆக அதிமுக ஆட்சியை பார்த்து அடிமை அரசு என்று சொன்ன வாய்கள் இன்று மத்திய அரசு தமிழகத்திற்கு கரிசனம் காட்டுகிறது என்று மாற்றி பேசுவது ஏன்? உதயநிதி மோடி சந்திப்பு, TR பாலு நிதியமைச்சர் சந்திப்பு என்று நடக்கும் தொடர் சந்திப்புகளால் கொஞ்சம் கொஞ்சமாக காவி சாயம் தரிக்க தொடங்கிவிட்டதா திமுக? உண்மையிலேயே மத்திய பாஜக அரசின் அடிவருடிகளாக செயல்பட ஆயத்தமாகிவிட்டதா திமுக என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. மத்திய அரசை பார்த்து பயந்து பம்முகிறதா விடியா திமுக அரசு? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்தி இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, வழக்கறிஞர் டாக்டர் GS மோகன், அரசியல் விமர்சகர்கள் பொன் வில்சன் மற்றும் கலை, நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஜவஹர் அலி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குகிறேன். அன்னைக்கு மத்திய அரசை பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினும் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இன்னைக்கு அதற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை திமுகவினுடைய MP TR பாலு எடுக்கிறார். இந்த நிகழ்வை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடலாமா? இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது திமுக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் அரசியல் இருக்கு, அவர்களுக்கு அதுல ஆதாயமும் இருக்கிறது. அதனால பம்புறது, பதுங்குறது, வீரவசனம் பேசுறது, இதெல்லாம் திமுகவுக்கு ஏற்கனவே அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய கை வந்த கலையா தான் பார்க்கணும். திமுக ஏதோ மனிதரும் இல்லை, அவங்க புனிதரும் இல்லை. அதனால திமுக கடந்த கால வரலாறுகளை பார்த்தோன்னா எப்பெல்லாம் எந்தெந்த சூழ்நிலைக்கெல்லாம் அவங்க உருவங்களை மாத்திருக்காங்க அப்படிங்கிறது கடந்த கால பல வரலாறுகள் சொல்லும். அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு பேச்சு பேசுவாங்க, ஆட்சி இல்லைன்னா ஒரு பேச்சு பேசுவாங்க. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒருவர் வேண்டும் என்றால் நண்பராக இருந்தார் கூட அவர்கள் வேண்டும் என்றால் அவர்களை துதிப்பாடுவார்கள். வேண்டாம்னு வைங்களேன்,
கொலையும் செய்வார்கள், தற்கொலை என்று கூட நீங்க நாடகத்தை நடத்துவாங்க. இதுதான் வந்து திமுகவினுடைய கடந்த கால வரலாறுகள். நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க மத்திய அரசாங்க கூட்டணியிலே காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட போது கூட அன்றைக்கு வந்து அரசியல் சுகத்துக்காக, பதவிக்காக, அந்த சுகத்துக்காக வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க, அந்த இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாகவும் இருந்தவங்க அவங்களாம். அப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பதவி தான் அவங்க கண்ணை மறைச்சது. இப்ப அந்த பதவி வெறியோட இருக்கிறாங்க. அவங்க மாநிலத்திலே ஆட்சியே இருந்தா கூட மத்தியிலே அங்கம் வகிக்க வேண்டும். மத்தியில அங்கம் வைக்கும் போதுதான் இன்னும் பல நீ அங்க செய்யக்கூடிய ஊழல்கள்லாம் வெளியே தெரியாம இருக்கும். இன்னைக்கு மத்திய பாஜக தான் மத்தியில் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னும் பொழுது இன்னைக்கு பாஜகவை அடிவருடி அல்லது பாஜகவோடு ஒரு ஒத்த குரலா திமுக ஒழிக்க வேண்டிய அவசியம் எந்த புள்ளியிலிருந்து ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க ஜவஹர் அலி? இல்ல, நீங்க அது வந்து ஒரு சில காலமாகவே ஒரு அமைச்சர் வந்து இலாக்கா அமைச்சராக உள்ள இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் உள்ள போய்கிட்டு இருக்காரு, இன்னும் 3 அமைச்சர்கள் வரிசையில நின்னுகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பல அமைச்சர்கள் போறாங்க, இன்னும் உதயநிதி ஸ்டாலின் கூட உள்ள போற லிஸ்ட்ல இருக்கிறாங்கிறது. அவரு உதயநிதி ஸ்டாலினுமா அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு? யாரு உதயநிதி ஸ்டாலினும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு நினைக்கிறீங்களா? அதனாலதான் சார் போய் அவர் இப்பதானே சார் அமைச்சர் ஆனாரு, அவர் எப்படி அந்த லிஸ்ட்ல வருவார்? அதற்குள்ளேயே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாரா வாரிசு அமைச்சர்? கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த கார் ரேஸ் போதாதா? அதுக்கு 42 கோடி ரூபாய் செலவு பண்ணது பத்தாதா? இந்த ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு ஊழல் நடக்குது. இவர் வந்து இப்ப வந்து இவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல சார், அத்தனை துறைகளுக்கும் இவர் ஒரு ஹெட். அந்த துறைகள் எல்லாம் நிதி மேலாண்மை மற்றும் அவர்களுக்கு வந்து செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர். அப்படிங்கும்போது ஒவ்வொரு திட்டங்களும் இவருடைய கையெழுத்து இல்லாம மத்தவங்க யாருமே கையெழுத்து பண்ண முடியாது. அப்போ எல்லா துறைகளும் எல்லா அமைச்சர்களும் அடிமைகளாக இருக்கும்போது இவர்கள் எவ்வளவு வேணா கொள்ளை காட்ட அடிக்கலாம், இவங்க எப்போ வேணாலும் இவரை கையை காட்டலாம் என்கின்ற பயம் உதயநிதிக்கு இருக்கு. அதனாலதான் பிரதமரை சந்திக்கும் போது பம்பனாங்க. இப்போ இவரு சொல்றாரு, TR பாலு என்ன சொல்றாரு, இந்த மத்திய அரசாங்கம் ஓர வஞ்சனை காட்டல. இதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் என்ன? மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது, ஓர வஞ்சனை காட்டுகிறதுன்னு சொன்னாங்க. இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அவருக்கு பக்கத்துல TR பாலு பேட்டி கொடுக்கும்போது அவர் பக்கத்துல வைகோ இருக்கிறாரு, இந்த பக்கத்துல இருக்குது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அடிமையாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். ஜவஹர்லி, இங்க கூட்டணி கட்சியை அடிமையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிவாரண நிதியை கொடுக்கிறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைக்க, TR பாலு இதற்கு நேர் எதிரான ஒரு புள்ளியில் அப்படிலாம் அவங்க இல்ல, மத்திய அரசுல நீங்க இருந்து பாருங்க, நிர்வாகத்தை கட்டமைச்சு பாருங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு ஃபேவரான ஒரு டோன் எடுக்கிறார் இல்லையா? இந்த ஒரு வேறுபாட்டை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மட்டுமல்ல, அவர் சொன்னதுக்கு நான் அதுக்கு விடை நான் கரெக்டா பின்னாடி சொல்றேன். அவர் சொல்றாரு, இதுவரை எந்த இந்தியாவிலே எந்த பேரிடரையும் ஒரு நிதி அமைச்சர் போய் நேரில் போய் பார்த்ததில்ல. நிர்மலா சீதாராமனுக்கு வயசு வைக்கிறாரு, இது வரைக்கும் எந்த பேரிடரும் ஒரு நிதியமைச்சர் போய் பார்த்ததில்ல. இப்போ அவங்க வந்து பார்த்திருக்காங்க, கரிசனத்தோட அணுகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே உதயநிதி உங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேட்கிறாரு, இவர் இப்படி சொல்றாரு. இப்ப அது இன்னொன்னு சொல்றாரு, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேச முடியாங்க. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரவன் எடுத்தேன் கவிழ்த்தேன் தானே பேசுறாங்க. அன்றைக்கு அதிமுக தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து பல திட்டங்களே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை கூட்டணியாக இருந்த போது கூட எடுத்தோம். ஆனா அன்னைக்கு என்ன சொன்னீங்க, நீங்கள் அடிமை அரசு. நீங்க இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, கொத்தடிமையா இருக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு 2வது எடுத்துக்காட்டு என்னன்னா, இப்போ இது திராவிட அரசா ஆன்மீக அரசான்னு ஒரு கேள்வி இப்ப வந்திருக்கு. அந்த கேள்வி எழுற அளவுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப நீங்க இவர் சொல்றாரு, நம்ம சேகர் பாபு சொல்றாரு, அயோத்திக்கு செல்பவர்களே நாங்களே மாநில அரசாங்கமாக நாங்கள் அனுப்புவோம். எங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட அந்த ராமர் மசூதி என்று திராவிட நான் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வார்த்தைகள். பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் மசூதியை கட்டுவது, இது வந்து இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்குதா, நியாயம் இருக்கா, தர்மம் இருக்கான்னு கேட்டது நான் இல்ல, ஜவஹர் இல்ல. ஆனால் கேட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ராமர் கோயிலுக்கு நாங்களே மக்களுக்கு நாங்களே அனுப்புவதற்கு தயார் என்று சொல்றாங்கன்னா,
அப்ப எந்த அளவுக்கு இவங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு நீங்க ஒண்ணு பார்க்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, முதலமைச்சருடைய துணைவியார் துர்கா ஸ்டாலினுடைய பயணத்திற்கு கூட ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க நெருங்கி வந்துட்டாங்களா? ஆமா சார், இவங்க நீங்க பேரளவுக்கு தான் என்ன சொல்றேன்னா, இவங்க நிறம் மாறும் உருவம், அதாவது பச்சோந்திகளாக பலமுறை செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. மத்திய அரசாங்கத்துல நாம ஒவ்வொரு விஷயத்திலேயா மாட்டிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கம் நம்மள இப்ப அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், இவங்க எங்கெங்க 30,000 கோடி பதுக்கினதா இருக்கட்டும், 50,000 கோடி பதுக்கினதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் மத்திய அரசு உளவுத்துறைக்கு தெரியாமலாம் இல்ல. ரொம்ப கடுமையான விமர்சனமா தோணலையா உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு திருவள்ளுவர் தினத்தினுடைய வாழ்த்து செய்தி கூட ஒரு அரசியலாக்கப்படுகிறது. ஆளுநர் RN ரவிக்கு எதிரான ஒரு கருத்தை விடியா திமுகவினுடைய அமைச்சர்களும் முதலமைச்சரும் சொல்றாங்க அப்படின்றப்போ இது மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனமா உங்களுக்கு தோணலையா? நீங்க திமுக எப்பயுமே புலிக்கு பயந்தவன என் மேல படுத்துக்குங்கன்னு சொல்ற கதையில தான் அது இருக்கும். எப்பயுமே நீங்க இங்கே ஒண்ணு பேசுவாங்க, அவர்களுடைய தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்களை வேற மாதிரி பேச விடுவாங்க, நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது நேரடியாக எதிர்ப்பாங்க. இப்ப ஆளுங்கட்சியாக கொள்ளையடிக்கும் போது எதிர்க்க மாட்டாங்க. நீங்க கடந்த கால வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா, இதே திராவிட முன்னேற்ற கழகம் 96ல நினைச்சு யார் ஆதரிச்சாங்க? தேவகவுடா ஆதரிச்சாங்க. அதுக்கப்புறம் குஜராலுக்கு ஆதரிச்சாங்க. அதுக்கப்புறம் 99ல யார ஆரம்பிச்சாங்க? 2004 பிஜேபி ஆரம்பிச்சாங்க. 2004க்கு பிரகாரம் காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னடா, மீண்டும் இவர்களுக்கு இந்த 4 மாநில தேர்தல் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமோங்கிற ஒரு பயம், அச்சம் வந்திருக்குது. அப்படி வரும்போது ஜவஹர்லி அரசியல்ல நீண்டகால எதிரியும் இல்ல, நீண்டகால நண்பனும் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. அது அரசியல் பச்சோந்திங்க சொல்லக்கூட வார்த்தை சார். அதாவது ஒரு கொள்கை நிலைப்பாடோ ஒரு விஷயத்தை அணுகணும். நீங்க ஒரு மாநில அரசாங்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஒரு மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கும் போது அதுல நியாயம் இருக்கணும். நீங்க எதுவுமே இல்லாம நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது மோடி இங்க வரவே கூடாது. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல பல திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு தான் மோடி வந்தாரு. அப்போ மோடி அதுக்கு கூட இங்க வரக்கூடாது, அவர் லாயக்கற்றவர், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, நீங்க கருப்பு பலூன் விட்டீங்க. அதற்கு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து விட்டாங்க. இன்னைக்கு அதே மோடியை இவங்க ஒவ்வொரு விழாவுக்கும் கூப்பிட்டு அழைச்சு அவங்க அந்த விழாவை சிறப்பா கொண்டு போறாங்கன்னா, அப்ப இவர்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்க தெரிஞ்சுங்க. இன்னொன்னு என்னடா, இப்ப TR பாலு போன்றவர்கள் ஏற்கனவே மத்திய மந்திரி சபையில இருந்தவங்க, அவர்கள் பதவி பட்டம் இதெல்லாம் அனுபவிச்சவர்கள். இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மாநில அமைச்சர்களும் அமைச்சரவையில் ரெட் லைட் கார்ல போகும்போது அவருக்கு ஆசை இருக்காதா? நீண்ட காலமா மத்திய அமைச்சராக பல வருஷங்கள் இருந்தவர், மத்திய அரசாங்கம் கூட கூட்டணிக்கு கூப்பிடுறதா தான் அர்த்தமா ஜவஹர்லி? நிச்சயமாக சார். இந்த TR பாலு இன்னும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் இவர் எப்படி குனிஞ்சு ஒரு விஷயத்தை போய் சொன்னாருன்ட்டு நம்ம நிறைய சேனல்ல வந்ததை நம்ம பார்த்தோம். அவருக்கு என்ன தெரியுமா, இவருக்கு TR பாலுவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமாக போய் நாம அமைச்சராகணும், அதுதான் எண்ணம். அதற்கு இங்க இருக்க சிலர் இரண்டாம் கட்ட தலைவர், அவங்க இந்தியா கூட்டணியோட அலைன்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்க ஏன் பாஜகவோட கூட்டணியா இருக்கணும், அல்லது ஏன் அவங்களுடைய அமைச்சரவையில அவங்க இடம்பெற ஆசைப்படணும்? இது மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையா தோணலையா ஜவஹர்லி? அவங்களுக்கு பதவி, அந்த பதவி மீண்டும் 2024 இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் ஒரு நம்பிக்கை அவங்க இருந்திருந்தா நேரடியாக மோடி அவர்களை இதை விட கடுமையா எதிர்ப்பாங்க. ஆனா அவர்களுக்கு மனசுல ஒரு சலசலப்பு உண்டாயிருக்கு. எப்படின்னா, மீண்டும் 24 மோடி வந்துருவாருன்னு ஒரு பயம், அச்சம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனாலதான் அவர்கள்கிட்ட எப்பயுமே இடத்தை விட்டு போட்டு வைக்கிறாங்க, அவங்கள பாராட்டுறாங்க, தூக்கி பிடிக்கிறாங்க. அமித்ஷா என்ன அடுத்த மோடிக்கு அடுத்த கட்ட நிலையில இருக்கக்கூடிய அமித்ஷாவை நாம தாஜா பண்ணாதான் நம்மளுக்கு இடி ரெய்டு, ஐடி ரெய்டு இதெல்லாம் காப்பாற்றப்படுங்கிற ஒரு நிலையில இவங்க போய்கிட்டு இருக்காங்களே தவிர இவர்களுக்கு என்று, ஏன்னா நீங்க இந்தியா கூட்டணியில வெற்றி பெறும்ங்கிற ஒரு நிலையில் இவங்க இல்ல. இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சி பிடிக்கும் என்கின்ற நிலையில இவங்க இல்லவே இல்ல. பேசலாம் வருவார் என்ற மனநிலை இவர்களுக்கு வந்திருக்குது. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கட்சியை ஆதரித்தால் அந்த கட்சி எப்படிப்பட்ட நிலை எடுத்தாலும் ஆதரிப்பது.
எதிர்த்தால் எப்படிப்பட்ட நிலை? நீ மிரட்டுறியா, ஐடி அனுப்புறியா, இடி அனுப்புறியா, எதுக்குனாலும் எதிர்ப்பது. அது நிலைப்பாட்டில் ஒரே நிலையோடு இருக்குது. ஆனால் இவர்கள் தனக்காக, தன்னுடைய பதவி பகட்டுக்காக அவர்கள் எப்படி வேண்டாலும் நிறம் மாறிக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையில் உள்ளவர்கள் மீண்டும் மோடி வாழ்க, மோடி தான் இந்த நாட்டினுடைய டாடி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இவர்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு காட்டுக்கு. பேசலாம் ஜவஹர்லி. 3 விருந்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நான் போயிட்டு நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். கலை சார், 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் அரசியல் மாற்றமாக புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஜவஹர்லி பேசுறப்போ பல விஷயங்களை உடைச்சு பேசுறாரு. இடி ரைடு, வருமான வரித்துறையினுடைய ரைடு, இதற்கெல்லாம் அஞ்சுறாங்க. வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேலும் கூட ஒரு கைது நடவடிக்கை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற சமிக்கையெல்லாம் சொல்றாரு ஜவஹர்லி. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, ஆக்சுவலாக அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கோ பேக் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கருப்பு பலூன்களை எல்லாம் பறக்க விட்டாங்க. இப்போ வா வா மோடிங்கிறாங்க, ஸ்லோகனை மாற்றிட்டாங்க. அவரை போய் பார்க்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் போய் பார்க்குறப்ப எனக்கு அதில் சந்தேகம் வந்துருச்சு. எப்படி அவர் அந்த புரோட்டோக்காலில் இல்லை, அவர் யாரையும் மாநிலத்தில் இருக்க சின்ன சின்ன அமைச்சர்களையெல்லாம் பார்க்குறது இல்லை பிரதமர். இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, இவர் கேலோ இந்தியாவுக்கு அவரை கூப்பிட்றாரு. அதுக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கே அவர் கூப்பிட்டாரு போய்? அவர்னா விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டவர், அவர் கூப்பிட்டுருக்க வேண்டியதே இல்லை. அவரை போய் கூப்பிட்டாங்க. திடீரென்று இவங்ககிட்டருந்து ஒரு பரிமாண மாற்றம் ஏற்படுது. சிறுக சிறுக ஏற்பட்டிருக்கு. திடீர்னு ஒரே நாளில் ஏற்படல, சிறுக சிறுக, ஆனால் குறுகிய காலத்தில் ஏற்பட்டிருக்கு. என்ன நினச்சாங்கன்னா, அவங்க உதாரணமாக நான் ஏற்கனவே கேட்டே இருந்தேன், போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோவில் பாஜகவுக்கு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி, அதாவது தனித்து ஆட்சி அமைக்கக்கூடா முடியாத அளவுக்கு அவர்கள் தான் தனி பெரும்பான்மை கட்சி என்பது உறுதியாகிவிட்டது. அடுத்த கட்டம் அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது, அவங்களுக்கு கிடைக்கலன்னா அப்போ நிச்சயமாக மற்றவங்களை அவங்க அணுகுவாங்க. திமுக இங்கேருந்து அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய கடந்த ஆண்டு நடந்த பொதுக்குழுவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், தலைவர், திமுக தலைவர் வெளிப்படையாக சொன்னார், நம்ம இந்த தேர்தலில் மேக்சிமம் இடங்களை நம்ம பிடிக்கணும். அப்போ தான் நம்ம எதிர்காலத்தில் தேர்தலுக்கு பின்பு அமையக்கூடிய அரசில் நம்ம தேர்தலுக்கு பின்பு அமையக்கூடிய அரசு பாஜகவாக இருந்தால் அங்க திமுக போய் நிக்குமா? அப்படி நின்று அவங்க எந்த முகத்தை வச்சுட்டு பேசுவாங்கன்ற கேள்வி. அவங்க நண்பர் ஜவஹர்லி தெளிவாக சொன்னார், 17 ஆண்டுகள் எந்தெந்த ஆட்சி வந்தாலும் அவங்களோட அவங்க இருந்தாங்க, ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாஜகவோட இருந்தாங்க, காங்கிரஸோட இருந்தாங்க. அதனால அவங்க திரும்ப அதை பத்தி மத்திய ஆட்சியில பங்கு பெறுவது அவங்களோட ஒரு முக்கியமான. கருணாநிதி பேசின அரசியலுக்கும் ஸ்டாலின் பேசக்கூடிய அரசியலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா கலை? உங்களுக்கு தெரியாது இல்லை? அவங்க எதிர்த்த அந்த பாலிடிக்ஸை விட இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப அக்ரஸிவா எதிர்க்கிறார் இல்லையா பாஜகவை. இன்னொன்று, பாஜக டோன் எடுத்தால் அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை செட்டப் ஆன பிறகு திமுக மீண்டும் பாஜகவினுடைய காலில் போய் விழுமா? இல்லை இல்லை, இப்போதைக்கு விழ மாட்டாங்க. இப்போ நிச்சயமாக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டுகள் என்னென்னா, இந்த நிலைக்கு அவங்கள தள்ளின விஷயங்கள் என்னென்ன? ஒன்று ஏற்கனவே நண்பர் சொன்னார், அவங்க மேலே வழக்குகள் அதிகமாகிட்டே போகுது. இது மத்திய அரசினுடைய இடி போன்ற துறைகள் இல்லை. இந்த அதிமுக ஆட்சியில் இவங்க மேலே போடப்பட்ட டிவிஎஸ்சி வழக்குகளே இன்னைக்கு பெரும் போக்கில் இருக்குது, விசாரணைக்கு வருது. இப்போ இந்த மாதம் வரிசையாக பல அமைச்சர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் உதயநிதி மேலே வந்துடுச்சு நான் நினைக்கல. அவர் சொன்னதுபடி மற்ற அமைச்சர்கள் லிஸ்ட்டு ஒரு 7-8 பேர் மேலே இருக்குது. விசாரணை துரிதப்படுத்தப்படுகிறது. ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி நிச்சயமாக துரிதப்படுத்துவார். அதனால் இக்கட்டான நிலைமை ஒன்று இருக்குது டிவிஎஸ்சி மூலமாக. அதனால் இவங்க நான் அங்கே போகிறாங்கன்னு நான் நினைக்கல, அந்த பக்கம் சாயிறாங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய சகாக்களை காப்பதற்காக டிவிஎஸ்சி கேஸில் மத்திய அரசு என்ன செய்ய முடியும்? எல்லாமே அதிமுக டிவிஎஸ்சி போட்ட கேஸ். இவங்க முடிவு என்னென்னா, இவங்களை இந்தியா கூட்டணி இவங்களோட லைபிலிட்டியாக பார்க்குறாங்க. இவங்க திமுகவை இது ஒரு சுமைன்னு பார்க்குறாங்க. அதனால தான் நீங்கள் போனால் போதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் இந்த சனாதனத்துக்கு எதிராக பேசினது 3 மாநில தேர்தல்களில் பாஜகவுக்கு ஆதரவு நிலை எடுப்பதற்கு அது பயன்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, இவங்க லாங்குவேஜ் பாலிசி இவங்க நம்மளோட வரமாட்டாங்க, பயணிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. அதனால தான் என்ன நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாரு,
நீங்கள் இந்தி தெரியாட்டி இந்துஸ்தானியில் இருக்க முடியாது. இந்துஸ்தானில் இருக்கிறவங்க ஹிந்தி தெரியணும். ஹிந்தி தெரியலன்னா அதுக்காக நான் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் போய் கற்றுக்கிட்டு வாங்கங்கிறாரு. அப்போயும் இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் பொசிஷனுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆள் அந்த அவர் எடுத்துக்கிற அந்த பதவி இருந்தால் அந்த அளவுக்கு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நாம இதுல பேச முடியாது இல்லையா டிஆர் பாலு? எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நாம இதுல பேச முடியாது. ஒரு அரசியல் நிதானம் வேணும்னு உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பார்த்து டிஆர் பாலு பேசுறாருன்னா, நண்பர் ஜகவர் அலி சொன்ன மாதிரி டிஆர் பாலு மத்திய அமைச்சராக இருந்து பதவி அனுபவித்தவர். யூபி ஆட்சியில் முதல் ஒரு பீரியடில் 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார். அடுத்த 5 ஆண்டுகள் யூபி ஆட்சியில் இவரை மட்டும் சேர்க்க முடியாதுன்னு மன்மோகன் சிங் உறுதியான நிலைப்பாடு எடுத்தார் டிஆர் பாலு. ஆமா, அப்போ ஒரு ஸ்பிளிட்டை நோக்கி பயணிக்கிற மாதிரி சொல்றீங்களே. அதனால இப்ப இல்ல கலை முக்கியமான ஒரு புள்ளியை நீங்க நோக்கி நகர்றீங்க. டிஆர் பாலு ஒரு பக்கம் பேசுறாரு அப்படின்னும் பொழுது ஸ்டாலினும் உதயநிதியும் ஒரு பக்கம் பேசுறாங்கன்னா டிஎம்கேக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட்டுக்கு ரெடி ஆகுதா? ஆமாங்க, நிச்சயமா அது வரத்தான் செய்யும். அதுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன. அது இந்த டாபிக் இல்லாதனால நான் அதை பத்தி பேசுறேன். டைட்டில் அதுவா இல்லை. என்ன இருக்குன்னா, இந்தியா கூட்டணி நிச்சயமா மேலே வந்துடும் நினைச்சாங்க ஆரம்பத்தில். திமுக அப்படிதான் நினைச்சிச்சு. ஆனால் இப்போ அங்கே பேச்சுவார்த்தைகள்லாம் தொகுதி பங்கீடுகள்லாம் தோல்வி அடைஞ்சிட்டே போகுது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொகுதி பங்கீட்டை எட்ட முடியல. அவங்க என்ன அந்த மாநில கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து தங்கள் பலத்தை மீறிய கோரிக்கைகளை வைக்கிறாங்க, இடங்களை கேட்குறாங்க, தர முடியாதுங்கிறாங்க. யூபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 30 இடம் கேட்குறாங்க, அவங்க 5 இடம் தான் தருவேங்கிறாங்க. அப்போ இதில் எங்கே உடன்பாடு எட்டுவதற்கு பஞ்சாபில் உடன்பாடு எட்ட முடியல, டெல்லியில் எட்ட முடியல. இதெல்லாம் வந்து நிச்சயமாக இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியுது. இது மேஜர் ரோல் டிஎம்கே தான் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை டிஎம்கே இங்கே பண்ணுதுங்க. இங்கேயே என்ன ஆகுதுன்னா, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் போராட்டம், இவங்க கூட்டணி இருக்கக்கூடிய 3 பெரிய கட்சிகளுடைய பெரிய சங்கங்கள் அதில் பங்கு பெற்றன. கடைசி கட்டத்தில் அவங்க ரொம்ப கெஞ்சினாங்க. இப்போ நீங்க சொல்ற புள்ளியை பார்த்தா இங்க டிஎம்கே அலையன்ஸுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை வந்தாச்சு. அதை சரி பண்றதுக்காக இன்னொரு இடத்தை நோக்கி நகரலாம்ன்றாரா? அதாவது டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்கில் சிஐடி முன்னணி பாத்திரம் வகிச்சிச்சு. ஆமா, அண்ணா தொழிற்சங்கத்தை விட அது முன்னணி பாத்திரம் வகிச்சிச்சு. சவுந்தரராஜன் கடுமையான 70 கோடி கொடுத்தா கூட போதும், 2000 கோடி தர வேண்டிய இடத்துல தற்காலிகமாக பொங்கலுக்கு முன்னாடி 70 கோடி கொடுங்க, அது நாங்கள் வேலை நிறுத்தத்தை வித்ரா பண்ணிக்கிறோம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கும் இந்த அரசு தயாராக இல்லை. அவங்கள போராட்டத்துக்கு போங்கன்னு தள்ளிச்சு. நாங்கள் சந்திக்கிறோம் உங்களை, அவங்க என்னன்னு பார்த்துறோம்னு சொல்லிச்சு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கடுமையான எதிர்வினை. என்ன எதிர்வினை திமுக ஆற்றுதுன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய துணை மேயரை மீது திமுக காரங்க கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க. கொலைவெறி தாக்குதல் நடத்தின உடனே இதனுடைய விளைவு இப்படி போகுங்கிறேன் நான். ஒவ்வொரு கட்டமாக தாங்க அரசியல் நகர்வுகள் இருக்கும். அப்போ கொலைவெறி தாக்குதல் நடத்தும்போது அந்த அவங்களுடைய எம்பி, மதுரை எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. போராட்டங்கள் முடிந்து மாலையில் செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன செய்கிறார் சொல்கிறாருன்னா, இதனால் கூட்டணியிலேருந்து நாங்கள் விலக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ அடித்தவனும் சந்தோஷமாக இருக்கிறான், அடிபட்டவனும் சந்தோஷமாக இருக்கிறான், பேசலாம். ஆனாலும் அதனால் தலைவர்கள் அப்படி ஒத்துக்கலாங்க. தொண்டர்கள் மத்தியில் குமுறல் இருக்குது, பேசலாம். நிச்சயமாக அதில் உடைப்பு ஏற்படும். ஏன்னா டிஆர் பாலு போன்றவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, பாஜக தான் வரப்போகுது, இந்தியா கூட்டணி சத்தியமாக நிச்சயமாக வரப்போகிறது, ஒரு துண்டை போட்டு வச்சிடறாங்க. அதனால நம்ம ஒரு துண்டை போட்டு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாரு. துண்டை போட்டு வைக்கிற இடத்துல தான் இன்னைக்கு திமுக இருக்குதா? ஏன்னா அதனுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் இருக்குன்றாங்க. முதலாவது இன்றைய தினம் வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, அப்பேற்பட்ட திருவள்ளுவருடைய தினம். அது மட்டுமல்லாமல் மாட்டுப்பொங்கலுடைய நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இதில் பாலிடிக்ஸ் கிடையாது, நீங்கள் பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அது எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, டிஆர் பாலு அதற்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்றப்ப அரசியல் எப்படி? அது அரசியல் ஸ்டேட்மெண்ட் என்பது அரசியல். ஆனால் கொடுக்கப்பட்ட மனு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இவரே நேரடியாக போய் கொடுக்கிறார். யாரு? அப்பமேட்டு உதயநிதி கேட்கிறாரு, அதெல்லாம் தவறு விமர்சிக்க கூடாதுங்க அப்படின்னு டிஆர் பாலு சொல்றாருன்னா இதை வெறும் மனுவோட நிறுத்திக்க முடியுமா? அப்படி இல்லை. இப்போ தேசிய நிவாரணம் நிதி கேட்டிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு அவர் 19th டிசம்பரில் மோடியை சந்திக்கிறாங்க. சைமல்டேனியஸ்லி அமித்ஷாவையும் சந்திக்கிறாங்க. சந்தித்து எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், கடும் சேதம் அடைந்தது, இது வரைக்கும் வரலாறு இல்லாத இந்த மழை சீற்றம் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு முதலாவதாக கிட்டத்தட்ட
15,645 ஃபர்ஸ்ட் கொடுங்க. இத்தனை நாளா நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்? இத்தனை நாளா நம்ம சொன்னதெல்லாம் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுது, தமிழ்நாடு கேட்கக்கூடிய நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க. இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சப்போ மத்திய அரசுல நீங்க இருந்து பாருங்க, அவங்க எவ்வளவு செலவழிக்கிறாங்க, நிர்வாக கட்டமைப்புல எவ்வளவு இருக்கிறாங்க, கேட்ட உடனே கொடுக்குற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்கன்றது பொலிட்டிக்கல் சேஞ்சா பார்க்க முடியாது அவங்க. இல்லை இப்போ நம்மளே கேட்டிருக்கோம் இல்லையா, டெம்பரவரியாக 15,645 கோடியும், இரண்டாவது விதமாக 22,266 கோடியும், ஆக மொத்தம் 37,907 கோடியை கேட்டிருக்காங்க. பிஎம் கிட்ட கொடுத்துருக்காங்க, அமித்ஷா கிட்ட கொடுத்துருக்காங்க. இது இது மக்கள் பிரச்சனை. இது அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க மக்கள் பிரச்சனை இல்ல. இது இதனால நிதி கொடுக்கலன்றதுக்காக எவ்வளவு விஷயங்களை இது மோடி அந்த நிதி வேற வந்ததுக்கு பிறகு வெள்ளக்கூடைய பிடிச்சிட்டு நம்ம விமான நிலையத்தில் நின்னு எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் சேஞ்சஸ். அந்த நிதி வேறு, இது மக்கள் பாதிக்கப்பட்ட நிவாரண நிதி. நல்லா புரிஞ்சுங்க, தேசிய நிவாரண நிதி அடிப்படையில் கேட்குறாங்க. அப்போதான் மக்களை இங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்களோ அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். இதே நிவாரண நிதி விஷயத்துல உதயநிதி ஸ்டாலின் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்? என்ன சொல்லுங்க. உங்க அப்பா வீட்டு சொத்தானாரு. அதுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பாடம் நடத்தினாங்க. அதற்கு பிறகும் ஒரு விமர்சனம் இல்ல. அப்படி கேட்டிருக்க கூடாது. டிஆர் பாலுடைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? இல்ல, அப்படி கேட்டிருக்க கூடாது தான். அப்படி சொல்லுவதே தவறுதான் என்னை பொறுத்தளவு. ஆனால் இன்றைய தினம் அது முறையாக, ஏன்னா அவங்களும் குழு அமைச்சு இங்கே 3 குழுவாக அமைச்சாங்க. எங்கே மத்திய அரசு இங்கே பார்த்தாங்க, வெள்ள நிவாரணம் நேரடியாக பார்த்தாங்க, நிதியமைச்சரும் பார்த்தாங்க, அமித்ஷாவும் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்து அவங்க டிசைட் பண்ணி சொல்கிறோன்னு சொல்லுறதுக்கு பின்னாடி சிஎம்மும் போயிட்டு நேரடியாக சந்திச்சு எங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, நிவாரணம் கொடுங்க அப்படி பார்க்கலன்னு தானே இத்தனை நாளா சொல்லி. இல்ல வந்தாங்களே, அவங்க வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிதியமைச்சர் பார்த்தாங்கன்னு நம்ம சேஞ்ச் பண்ணி பேச வேண்டிய அவசியம். பார்த்ததுனால தான் சார் சொல்றோம். இதுக்கு முன்னாடி வரலாறு நிறைய பார்த்திருக்காங்க. இதுவரை வரலாறு வேற. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல எத்தனையோ பேரிடர்களை சமாளிச்சிருக்கிறோம். இந்த பேரிடருக்கு மத்திய அரசினுடைய குழுக்கள் வந்திருக்காங்க, மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் வந்திருக்காங்க. நிர்மலா சீதாராமன் வந்ததை மட்டும் நாம ஏன் புகழ்ந்து விதந்து பேச வேண்டிய அவசியம்? சார், அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நீங்க கொடுக்கிற மெமோரண்டம் அண்டர்ஸ்டாண்ட் கடைசியா அவங்களுக்கு தான் ரீச் ஆகும், அவங்க தான் சாங்க்ஷன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்களே சார். என்ன இத்தனை நாளா மத்திய அரசு கடுமையா விமர்சிச்சோமே சார். விமர்சனம் என்பது ஸ்பெசிஃபிக்கா பாராட்ட வேண்டிய அவசியமே வந்துச்சு. விமர்சனம் என்பது அரசியல் ரீதியாக கருத்துக்கள் பேசியிருக்கலாம். ஆனால் இது மக்கள் பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெள்ள நிவாரணத்துக்கு நீங்க கேட்டுதான் ஆக வேண்டும். நீங்க இது இந்தியா சாதாரண இது அல்ல, பெடரல் ஸ்டேட். இது ஸ்டேட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நிர்ணயிக்கின்ற ஒரு ஃபெடரல் ஸ்டேட்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கின்ற போது ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்றீங்க. இத்தனை நாளா நம்ம அதை என்ன சொன்னோம்? என்ன ஒன்றிய அரசுன்னு கடுமையா விமர்சிச்சோம். இல்ல, நீங்க மத்திய அரசு தான் இது. ஒன்றிய அரசு இவர்கள் சொல்லுகிறார்கள். இது உங்களுடைய நிலைப்பாடா? என்னுடைய நிலைப்பாடு இல்ல, என்னுடைய நிலைப்பாடு மத்திய அரசுன்ற இடத்தை நோக்கி நிறைய பேர். காரணம் என்னன்னா, சில பேருக்கு புரியாது. சில பேர் கேட்பாங்க, ஒன்றிய அரசு தானே கேட்டேன், மத்திய அரசு கேட்கலாம்னு சொல்லுவாங்க. இல்ல மோகன் 2 வருஷத்துக்கு அப்புறமா திருத்துறாங்க. இல்ல நீங்க பொலிட்டிக்கல் சேஞ்சாக இருந்தாலும் கூட. ஒரு நிமிஷம் ஜவஹர் அலி சொல்லுங்க. நம்ம நண்பர் மோகன் 1000 கருத்துக்கள் சொல்லலாம். நீங்க இதுல ஒரு ஆழமான அரசியல் இருக்குது. ஓர வஞ்சனை காட்டுகிறார்கள் என்று தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப ஓர வஞ்சனை இவங்க காட்டுறதே இல்ல. மத்திய அரசாங்கம் ஒரு ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க, கரிசனத்தோட அணுகிறாங்கன்னு சொல்றது அதுல ஒரு ஆழமான அரசியல் இருக்குது. இவர்களும் மாத்திக்கிட்டாங்க. நம்ம கலைசார் ஒரு ஆழமான ஒரு புள்ளிய கூட தொட்டாரு. என்ன சொன்னாரு, மன்மோகன் சிங் இவர் பதவியிலேயே சேர்க்கல. மன்மோகன் சிங் காங்கிரஸ் மீது எப்பவுமே டிஆர் பாலுக்கு ஒரு தனிப்பட்ட கோபம். அதை மீறிதான் இன்றைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் இப்போ மத்திய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, பாரதம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்றாரு? பாரதம் என்றால் இந்துத்துவ அரசை தான் சொல்லுவாங்க, பாரத அரசு. அந்த பாரத அரசு பாரதம் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஒரு ஸ்டாலினுக்கு உருவாயிருக்குன்னா, ஜவஹர் அலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நோக்கி நகர்ந்திருக்கிறீங்க. பேசலாம் மோகன். இல்ல நான் அதை பூடகமா தான் கேள்வியா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா ஜவஹர் அலி உடைச்சே பேசுறாரு. காவிமயமாகி விட்டதா திமுக? இல்ல நீங்க நம்ம நிவாரணம் கேட்கறதுல என்ன தவறு? அதுக்கு எப்படி காவியாக மாறும்? நீங்க மக்களுடைய இல்ல சார், எல்லா அரசியல் நிலைப்பாடுகளிலும் மாற்றம் வந்துருச்சு சார். எல்லா நிலைப்பாடும் மாத்தி தான் ஆகணும். ஏன்னா நீங்க யூ ஆர் டிபெண்டிங் ஆன் தி மத்திய அரசு நம்பி தான் இருக்கீங்க. அவங்க தான் நிவாரணம். இல்ல அயோத்திக்கு நாங்க போக மாட்டோம்னு சொன்னீங்க, ஆனா ஆள் அனுப்புவோம்னு சொல்றீங்க. முதலமைச்சர் விரும்பினார்னா சொல்றீங்க. முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அங்க அயோத்திக்கு போறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படலாம் அப்படின்னு பேசப்படுது. எவ்வளவு சேஞ்சஸ் நாம ஏற்படுத்தி இருக்கோம். சேஞ்சஸ் நல்லது தானே சார்? இன்வைட்டியா இருக்காங்க. ஸ்பெஷல் இன்வைட்டி. ஓகே, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் நல்லது தானே? ஏதாவது கெடுதல் இருக்காதுல?
சொல்லுங்க சொல்லுங்க, பாப்போம். பகிரங்கமா சேஞ்சஸ் சொல்லுங்க. இது ஒரு சேஞ்சஸ் பேசுங்க, அதை பேசுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. யாருக்கு நல்லது? பகிரங்கமா சொல்லுங்க, நல்லதுதான். நாங்க மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருக்கிறோம். சார் இது வந்து நீங்க இணக்கமா இருந்தாதான் சார் எதையாவது போராடி பெற முடியும். தூண்டில் மத்திய போட்டு அரசு பார்க்கறீங்களா? அப்படி இருக்கும்போது DS மோகன், அப்படி அதிமுக இருந்தப்ப அடிமை நீங்க தூண்டில் போட்டு பாக்குறீங்களா அப்போ? இது இந்த நிவாரணம் வந்து முறையா கொடுத்தாங்கன்னா அவங்கள நாங்க அப்ரிஷியேட் பண்ணாம விட்டுருவோமா? இல்ல ஏன்னா நாங்க குற்றம் சாட்ட தான் செய்வோம். இந்த நிமிஷம் வரை தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களும் முதலமைச்சர் ஸ்டாலினும் மத்திய அரசை விமர்சிக்கிறாங்க. ஆனா டிஆர் பாலு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பாராட்டுறாருன்னா எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் மாற்றம். இல்ல அது இப்போ டிஆர் பாலு சொல்றாருன்னா அவர் தான் பாராளுமன்றத்தின் குழு தலைவராக இருக்கார் திமுக. அவருக்கு தான் தெரியும் அங்க என்ன நிலைவு இருக்குது, என்ன இருக்குது அந்த பொசிஷனை அவர் விளக்குறாரு. இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்தாரு. டிஆர் பாலு வச்சு ஆழம் பார்க்கறாரா முதலமைச்சர்? அப்படி இல்ல. இது மக்கள் பிரச்சனை சார். நீங்க அரசியலே பார்க்காதீங்க. நமக்கு வந்து நிவாரணம் தேவை. மக்கள் பாதித்து இருக்கின்றார்கள். எல்லா வித தானே நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். அரசியல் வேறு, மக்களுடைய நிவாரணம் என்று கேட்டு பெறுவது என்பது வேறு. சரி, நான் கேட்கிறேன், 2.5 வருடத்திற்கு மேல ஆயிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. 2.5 வருஷத்துல தமிழ்நாட்டினுடைய நலனுக்குன்னு திமுக என்ன விஷயத்தை கொண்டுட்டு வந்து சேர்த்திருக்கீங்க? எத்தனை விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. என்ன பெண்களுக்கான இலவசம் கொடுத்திருக்காங்க. மாநில அரசு சார். மாநில அரசு மாநில ஃபண்ட்ஸ் இல்ல அடிப்படை போய் என்னென்ன விஷயங்களை நான் கேட்கிறேன். இல்ல முந்தைய அஇஅதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டுட்டு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க அதை கட்டி பாதுகாத்தீங்களா? இப்ப இல்லாம இருக்கு அந்த 11 மத்திய அரசோட எதற்கெடுத்தாலும் மத்திய அரசோட விமர்சன போக்கினுடைய விளைவுகளை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கறாங்க. அஇஅதிமுக ஆட்சி இருந்தாலே போதுன்ற நிலைப்பாட்டை நோக்கி மக்கள் நகர்ந்ததுனால நீங்க அது தேர்தல் போதுதான் கணிக்க முடியும். இப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்ன சார்? மிகப்பெரிய சீற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? அதை எப்படி பெறுவது? அதற்காக தான் நம்ம நேரடியாக போயிட்டு மத்திய அமைச்சரையும் பார்த்துருக்காரு, பிஎம்மும் பார்த்துருக்காங்க. இந்த நிவாரணம் கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த நிவாரணத்தின் மூலமாக எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது. 10 1/3 தர போறாங்களா, இதை டோட்டலாக கொடுப்பாங்கன்னா டோட்டலாக கொடுக்க வாய்ப்பு இல்லை. அது இல்ல நம்ம இவ்வளவு கேட்டிருக்கிறோம், இவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றது வேற. மத்திய அரசை விமர்சிக்காதீங்க, அவங்க சரியான நேரத்தில் சரியான பதில சொல்றாங்க, ரொம்ப சரியான நிதி ஒதுக்கீடு செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம். இவ்வளவு விரைவா எங்களை கூப்பிட்டு வச்சு பேசினதே பெரிய விஷயம்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல அப்ரிஷியேட் தானே பண்ணிருக்காங்க. அல்ல தவறு என்ன? இல்ல சார், மக்கள் பிரச்சனையை எப்படியாவது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் எங்க இருந்தது? ஏன் மக்களுடைய பிரச்சனை சால்வ் பண்ண வேணாமா? உதயநிதி ஸ்டாலின் விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவரை விடுங்க சார். நீங்க மக்கள் பிரச்சனைக்காக தான் விமர்சிக்க வேண்டிய அவசியத்திற்கும் டிஆர் பாலு ஆதரிக்க வேண்டிய அவசியத்திற்குமான புள்ளி எங்க ஒற்றுமை? டிஆர் பாலு விமர்சனம் வந்து டிஆர் பாலு வந்து பேட்டியை கொடுக்குறாரு. அவர் ஏற்கனவே சிஎம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அது சொல்றாரு, அவர் மக்களுக்கு சொல்றாரு என்ன மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாங்க, இது 2 விதமா கேட்டிருக்காங்க நிவாரணத்துக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆனா டிஆர் பாலு சொன்னதுல நுட்பமான ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க. இந்த மைக் முன்னாடி நின்னுட்டு இருக்கக்கூடிய நாங்க எல்லாம் அரசியலில் அனுபவம் வாய்ந்தவங்க, மத்திய அரசினுடைய பொறுப்புகள் இருக்கிறோம். எடுத்தவங்க அழுத்தோன்னு பேசிட முடியாது. மிக நேரடியாகவே அது நியாயமானது. ஏன் என்று சொன்னால் இங்கே குழுமி இருக்குன்னு அந்த மாற்றுக் கட்சி எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மினிஸ்டராவும் இருந்திருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை வச்சு இவர் அனுபவமற்றவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமா சொல்றாரு. யார சொல்றாரு அனுபவமற்றவர்னு? எடுத்தவங்க பேச முடியாதுங்கன்றாரு. அப்புறம் ஏன் சார் இங்க இதுல இருக்கீங்க? எடுத்தவங்க பேச முடியாதுன்னு யாரை பார்த்து டிஆர் பாலு சொல்றாரு? உதயநிதி இதுல வாட்வே கனெக்டட். இது இந்த நிதிக்காக வந்து இது கூட்டப்பட்ட கூட்டம்ங்க. சரி, அவங்க வந்து கேட்கறாங்க நிவாரணம் எங்களுக்கு கொடுங்க. மக்கள் வந்து பெரிதும் பாதிச்சிருக்கின்றார்கள், வரலாறு காணாத அளவிலே பாதிச்சிருக்கார்கள். அப்ப நிவாரணத்துக்கு நிதி தேவையா இல்லையா என்றால் தமிழ்நாட்டில் கிடையாது. சுருக்கிட முடியாது. சனாதனம் பற்றியான ஒரு கருத்தை உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் பொழுது ரொம்ப அழகான ஒரு கோடம் கிடைக்குது, அதை நீங்க ஓட்டு உடைச்சிராதீங்கன்னு சொன்னவர் தானே டிஆர் பாலு. தவிர இன்னைக்கு இரண்டாவது ஒரு விமர்சனம் வருது இல்லையா? நீங்க அடிப்படை என்ன சார்? நீங்க you are depending on the central government இல்லையா? ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இது அது இன்னைக்கு பாதிச்சிருக்கா இல்லையா? இப்போ அவங்க உணர்வாங்களா இல்லையா? இப்போ நான் கேக்குறேன், திமுக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் மத்திய அரசோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு புள்ளியில தான் இருக்கிறீங்களா? மாநில சுயாட்சியை திமுக கைவிட்டுடுச்சு சார். மாநில சுயாட்சி என்ன சார்? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி தான். இப்ப மத்தியில கூட்டாட்சி அமைச்சிட்டாங்களா? கூட்டாட்சியா தான் மத்தியில கூட்டாட்சி அமைச்சிட்டாங்களா? இருக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு சம்பந்தம் இல்ல, தேர்தல் வரும்போது தான் தெரியும். இல்ல அதான் கூட்டாட்சியா இல்லையா? ஜவஹர்லால் கலை சொல்றதோ மத்தியில கூட்டாட்சி அப்படின்ற இடத்தை தாண்டி மத்தியில கூட்டணி ஆட்சின்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அது தேர்தலுக்கு பிறகுதான் சார். அது இப்ப எப்படி நீங்க கணிக்க முடியும்? அதனுடைய சமிக்கை தானே. அதெல்லாம் நீங்க வந்து இதுக்கு வந்து ஜோசி எல்லாம் பார்க்காதீங்க. நம்ம தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு சொல்லுவோம். அதனால இது மக்கள் பிரச்சனை, மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதை நம்ம உரிமையோடு பெற்றால்தான் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியும்.
அதிலும் குறிப்பாக இந்த ஃபெடரல் ஸ்டேட்ஸ் வந்து கொண்டு வந்தது ஆக்ட் 1990 பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பவர். அப்போது நம்முடைய பவர் இல்லாத போது ஈவன் கன்கரண்ட் லிஸ்ட்டும் இருக்குது இடையில. அப்போது நம்முடைய ஸ்டேட்டுக்கு மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் அதிகாரத்தை நம்ம பெறணும்னா பணிந்து தானே போகணும், அப்போ தானே பெற முடியும். நியாயமான காலில் விழலாமா காலில் விழ என்பது அல்ல. டிஆர் பாலினுடைய பேச்சுன்றது காலில் விழக்கூடிய அல்ல 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 மாறி இருக்குது. இல்ல அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறார்கள் என்றால் மக்கள் பிரச்சனை தான் அடிப்படை காரணம். பேசலாம். பொன் வில்சன், 3 பேருடைய பேச்சையும் நீங்க கேட்டிருப்பீங்க. முதற்கட்டமா நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? இப்போ எப்படின்னா, மத்திய அரசு யாராக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ அல்லது மன்மோகன் சிங்கோ மோடியோ, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாள அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சி வந்து அடிமை ஆட்சியாக இருந்தாங்க, நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் சுயமரியாதை உள்ளவர்கள், மானம் ரோஷம் சூடு சொரணை அத்தனையும் நாங்கள் உள்ளவர்கள்னு ஸ்டாலின் முதற்கொண்டு உதயநிதி முதற்கொண்டு ஒவ்வொரு மேடையிலையும் முழங்கினாங்க 2021 ஏப்ரல் வரைக்கும். இப்போது அதுதான் ஒரு விவாத பொருளாக இருக்குது. எது அடிமை ஆட்சின்னு இன்றைக்கு மக்கள்கிட்ட தெளிவாக கொண்டு வரணும். ஏன்னா இப்போ தான் 2 ஆட்சியும் பார்த்தாச்சு. அதிமுகவின் எடப்பாடியின் ஆட்சியை 4.5 ஆண்டு கால ஆட்சி பார்த்தாச்சு. ஸ்டாலின் அவர்களின் உதயநிதி அவர்களின் 2.5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்தாச்சு. எது அடிமை ஆட்சி அப்படின்றது தான். மத்தியில் காட்சி மாறலை, ஆட்சியும் மாறலை, அதே ஆட்சி தான், அதே மோடி தான், அதே அமைச்சர்கள் தான். ஆனால் எப்படி இந்த காட்சி மாறி இருக்குதுன்னா, நம்மளுக்கு உதாரணங்கள் வேண்டும். அடிமை ஆட்சி எடப்பாடியா, அடிமை ஆட்சி ஸ்டாலினா? நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை கேட்டீங்க. கடந்த 2.5 வருஷத்தில் மத்தியிலேருந்து தமிழ்நாட்டிற்கு என்ன உரிமைகளை கொண்டு வந்தீர்கள், என்ன பெரும் திட்டங்களை கொண்டு வந்தீர்கள்? அதாவது மத்தியில் இருக்கிறவங்க விருப்பம் இல்லாத ஒன்று எதை கொண்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் மத்திய ஆட்சியோட இணங்கி போய் அடிமையாக இருக்கிறீங்களா அப்படின்றதுக்கு 1000 உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 43வது வாக்குறுதியாக ஸ்டாலின் கையெழுத்து போட்டு கொடுத்தது போன எலெக்ஷனில், சட்டமன்ற எலெக்ஷனில், மக்களே விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாறுவதை தடுத்து நிறுத்தி விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே பிப்ரவரி மாதம் 2023 9ஆம் தேதி கடலூரில் வளையாமாதேவின்ற பகுதியில் மத்திய அரசின் நிறுவனமான என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்ன செய்கிறாரு, விளைநிலங்களை போய் அழிக்கிறாங்க. நல்லா விளைந்த பயிர் இந்த ஆகஸ்டில் மறுபடியும் ஒரு டிஜிபி 100 போலீஸ்காரங்களை நிறுத்திட்டு நல்ல அறுவடைக்கு தயாராக இருக்கிற விளை பயிர்களை அழித்து நெற்கதிர்களை அழித்து அராஜகம் அங்கே செய்கிறாங்க. என்எல்சி மத்திய அரசு நிறுவனம். இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி நகர்றீங்க. முந்தைய அஇஅதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்குறது அப்படின்றது. டெல்டா பகுதியை பாதுகாக்கணும்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அவசியம்னு முந்தைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தற்பொழுதைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கிறார் அப்படின்னா இதனுடைய பின்னணி என்ன? இது நேரடியான மத்திய அரசினுடைய அடக்குமுறையை அல்லது மத்திய அரசினுடைய அழுத்தத்தை தாங்க முடியாத ஒரு நிலையை நோக்கி திமுக நகர்ந்துச்சா? இதே என்எல்சி இப்போ ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை பார்த்தோம். இதே என்எல்சிக்கு ஜெயலலிதா அம்மா எடுத்த நடவடிக்கை 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு மன்மோகன் சிங் அரசு என்எல்சி பங்குகளை விற்க போறோம்னு சொன்னாங்க 5%. அதை விற்க கூடாதுன்னு போராட்டம் நடத்தி இதை மீறி விற்கிறதா இருந்தா அந்த 500 கோடியை தமிழ்நாடு குடிக்கிறது, எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு தமிழ்நாட்டை பொறுத்த 5 பொதுத்துறை நிறுவனங்கள் சார்பாக அந்த 5% ஷேரை வாங்கி என்எல்சியுடைய உரிமையை காப்பாற்றியது ஜெயலலிதா அரசாங்கம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் திருப்பி சோடை போய் விட்டாரான்னு பார்க்கும்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மத்திய மன்மோகன் சிங் அரசாங்கம் கிட்ட போய் தெரியாம கையெழுத்து போட்டு வந்தது ஸ்டாலின். டெல்டா மாவட்டத்தில் சுரங்கம் தோண்டுவதற்காக ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரினோ திட்டம், மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது அங்கே ஸ்டாலின். ஆனால் நாங்கள் ஆராய்வதற்காகத்தான் கையெழுத்து போட்டோம்னு சொன்னது. ஆனால் மத்தியில் மோடி ஆட்சி இருக்கும் பொழுதும் அந்த 4-5 மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இங்கே ஒரு பிடி மண்ணை கூட ஆராய்ச்சிக்கோ கட்டிடத்திற்கோ அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சட்டம் கொண்டு வந்தது எடப்பாடியார். யார் அடிமையாட்சி? இப்போ வித்தியாசம் தெரியுதா? அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா
போன முறை கருப்பு கொடி காட்டினாங்க, நம்ம கலை சொன்ன மாதிரி கருப்பு பலூன் விட்டாங்க. ஆனால் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை திறக்கிறதுக்கு திருச்சிக்கு வரார் யார், நம்ம மோடி. இவர்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோடனே அப்போ நான் யோசித்தேன், ஆஹா கருப்பு கொடி காட்ட போகிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போதே பயங்கரமாக காட்டினாங்க, இப்போ ஆளுங்கட்சியின் போது இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு பார்த்தா ஊரங்குமே கிடைக்காத ஒரு வெள்ளை கொடை. கருப்பு கொடை கிடைக்கும், கலரையில் எடுத்து வெள்ளை கொடை மதுரை விமான நிலையத்தில் நின்று அவருக்கு சிம்பாலிக்கா காட்டுறாங்க, வீசுகிறோம். வெண்கொற்ற கொடை வாழ்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்களா? அதுதானே குறிப்பால உணர்த்துது, அதுதானே நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி உதயநிதி என்ன செய்யறாரு, உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போன்றாரு, அது கொரோனா அது கால்ரா ஒழிப்போன்றாரு, இன்னொரு பக்கம் அப்பன் வீட்டு சொத்தான்றாரு. சொல்லிட்டு என்ன செய்யறாரு, 4ஆம் தேதி நேரா டெல்லிக்கு போறாரு, போய் நம்ம பிரதமர் மோடியை பார்க்குறாரு. ஆனால் இவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், கேலோ இந்தியா திட்டத்திற்கு போறேன்றாரு. ஆனால் கேலோ இந்தியா திட்டத்துக்கு அவரை அழைக்க போறோம்னா விளையாட்டுத்துறை செயலாளர் கூட இருக்கிறாதா, அரசு அதிகாரிகள் கூட இருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. சரி, நிவாரணத்திற்கு சென்னை வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு, அது நிவாரணம் கேட்கறதுக்காக போறேன் அப்படின்னு சொன்னா கூட வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கிறாரா, இல்லைன்னா தலைமைச் செயலாளர் இருக்கிறாரா, இல்லைன்னா சக அமைச்சர் யாராவது இருக்காங்க, இவர் ஜூனியர் அமைச்சர் யாராவது இருக்காங்களா? இல்லைன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேர் இருக்கிறாங்க, ஒருவர் கூட இல்லையா, டிஆர் பாலுலேருந்து கனிமொழியிலேருந்து யாருமே கூட இல்லாம ரகசியமா போய் நின்று அது என்ன இன்விடேஷன் கொடுக்குறாரு? இந்த ரகசியத்திற்கான பின்னணி என்ன? அதைத்தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம், இது ரொம்ப பார்வையாளர்களுக்கு அவசியம் தெரிய வேண்டிய ஒரு இடத்தை நோக்கி நீங்க நகர்த்தி இருக்கிறீங்க விவாதத்தை. இந்த ரகசிய கூட்டணியினுடைய பின்னணி என்ன? ஒரு பக்கம் 2.5 வருஷமா ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசுன்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கும் இடையில கடுமையான விமர்சனம்ன்றது தொடர்ச்சியா வந்துச்சு. 2வது ஸ்டேஜில் அவங்க போய் என்ன பண்ணாங்க, ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்குமான மோதலா அதை கட்டமைச்சாங்க. 3வது ஸ்டேஜில் இன்னைக்கு கலெக்டர்களுக்கும் அமைச்சர்களுக்குமான ஒரு மோதலா தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறப்போ எங்களால் தாங்க முடியல, எங்களை விட்டுடுங்க அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகர்ந்து அவரை காலில் விழ வச்ச ஒரு போக்கு உருவாயிடுச்சு. இல்லை, இதில் 2 பேர் மேலே எனக்கு சந்தேகம் வருது. அதாவது திமுக அரசாங்கம் மட்டுமல்ல, அதனுடைய தலைவரான ஸ்டாலின் எடுக்கிற முடிவுகள். இன்னொரு பக்கம் பிஜேபி எப்படி இணக்கமாக போகிறது, அதுவும் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ரேஸ் நடத்துகிறோம் அப்படின்றனா மத்திய அரசின் பொறுப்பில் இருக்கிற இராணுவம் அவர்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குதாங்க. அதே ஃபிளாக் ஸ்டாஃப் ரோடு நீதிமன்றம் கேட்குது, ஆனால் துறைமுகம் அனுமதி கொடுக்குது. அதே மாதிரி துறைமுகத்தில் அனுமதி கொடுக்குறாங்க, கப்பல் படைத்தாலும் அனுமதி கொடுக்குது. மத்திய அரசு நிறுவனங்கள்லாம் ரேஸ் கோர்ஸ் நடத்துறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க உடனே? சரி, இப்போ ரொம்ப சரியான நகருது. இப்போ இந்த 2 கைகளும் இணைந்ததற்கான அவசியம் எங்கிருந்து வந்துச்சு? அதுதான் எதிர்காலம். யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அது சொல்ல முடியாது. அடுத்து என்னன்னா, பேனா சிலை வைப்பதற்கு எங்க பார்த்தாலும் எதிர்ப்பு வருது, மீனவ சமுதாயம் எதிர்க்குது. ஆனால் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை எப்படி அனுமதி கொடுக்குது? இப்ப அது இருக்குது இல்லையா? அதே மாதிரி 2017-18 தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கேலோ இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வைத்து 5வது ஆண்டு தான் இது, 4 ஆண்டு முடிஞ்சிருக்கு. 5வது ஆண்டுலேயே தமிழ்நாட்டிற்கு எப்படி அனுமதி கொடுக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, இந்த விளையாட்டு போட்டி நடத்துவதற்கு? அப்போ இணக்கமாக இருந்தால்தான். உதயநிதி திரைமறைவில் 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி இருப்பதால் 4வது வருடம் 5வது வருடமே அதற்கு அனுமதி கிடைக்குது. அப்ப அதே மாதிரி ஒரு கேலோ இந்தியா இல்ல, நான் கேட்கிறேன் ரொம்ப சரியான இடத்தை நோக்கி நகர்றீங்க நீங்க. இப்போ இதுல பாஜக திமுகவையோ திமுக பாஜகவையோ திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது? அவசியம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு செக் வைக்கணும், காங்கிரஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் திமுகவும் நமக்கு சாமரம் வீச வேண்டும். அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க, டெல்லி சாமரம் வீச தயாரா. அதே நேரத்தில் இவர்கள் என்னன்னா ஓப்பன் டு ஆல்ற மாதிரி 2 கதவுகளையும் திறந்து வச்சுக்கிறாங்க திமுக. ஒரு பக்கம் காங்கிரஸுக்கும் ஒரு பக்கம் வந்து பிஜேபிக்கும் திறந்து. காங்கிரஸுக்கு எப்படி திறந்து வச்சிருக்காங்கன்னா, போன ஆட்சியில் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஒருத்தர் கேட்டார்ன்றதுக்காக என்ன செய்தாங்க இவங்கன்னா, ஹிந்தி தெரியாது போடா. எப்படி? தமிழே ஒரு மரியாதை மிகுந்த மொழி தமிழ் மொழி. ஆனால் தமிழின தலைவர் வழியில் வந்தவர்கள் பனியன் போட்டிருந்தாங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்தி கூட்டணியின் நிறுவனராக இருந்த ஒருங்கிணைப்பாளராக அன்அபிஷியலாக இருந்த நிதிஷ்குமார் சொல்றாரு, ஹிந்தி தெரிஞ்சா வா,
இல்லைன்னா வராதன்றாரு. வாய் மூடி மௌனியாக வருகிறார்கள். அப்போ ரொம்ப சரியான இடம். திமுகவினுடைய இந்த வாய்மூடி மௌனமாக இருப்பதற்கான பின்னணி என்ன அப்படின்றத நம்ம விரிவா நான் ஏற்கனவே சொன்னேன். முன்னாடி இவர்களுடைய செயல்பாடு, இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது எப்படி. இப்ப கடந்த ஒரு 3 மாசம் 6 மாசமா திமுகவுடைய தலைவர், அடுத்த கட்ட தலைவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது என்பதை எல்லாம் சொன்னேன். அதை எடுத்துக்காட்டாக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒன்றிய அரசுன்னு சொன்னவர் மத்திய அரசா பேசினாரு. மத்திய அரசுக்கு பிறகு பாரதம் ஆக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் ஒரு ஆழமான அரசியல் இருக்குன்னு சொல்லி நீங்க கூட கேட்டீங்க. ரகசிய இவர்களுக்குள்ள ரகசிய கூட்டணியினால் என்ன பயன் இருக்குன்னு கேட்டீங்க. இன்னொன்னு 2 கைகளும் இணைவதால் இணைவதனுடைய அவசியம் என்னன்னு கேட்டீங்க நம்ம பொன்வில்சன் சார் கிட்ட. ஒண்ணு, திமுகவுக்கு என்னன்னா, இப்ப நீங்க அண்ணாமலை கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. PR பாலுவும் உளவுத்துறையினுடைய IG ஜாபர் சேட்டும் பேசிய பேச்சுக்கள் இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இந்த தகவல் திமுகவுக்கு ஏற்கனவே வந்திருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காரு. இவர்கள் அந்த 2G வழக்குல இவர்கள் எப்படி எல்லாம் அவர்கள் நிலைப்பாடு எடுத்தாங்க, அதுக்காக ஒரு போராட்டத்தை கண்டமைக்க மீனவர்கள் பிரச்சனையை கொண்ட போனாங்கிறதெல்லாம் இது ஏற்கனவே உளவுத்துறையை மாநில அரசும் வச்சிருக்காங்க. நீராராடியா டேப் மாதிரி ஒரு டேப் திமுக அரசாங்கத்தை அசைத்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா, சந்தேகிக்கிறீங்களா ஜவஹர்லி? நிறைய டேப் அவங்க வச்சிருக்காங்க சார், நிறைய டேப் வச்சிருக்காங்க. அதே சமயம் மத்திய அரசாங்கத்துக்கு என்னன்னா, ஒருவேளை நமக்கு மத்தியிலே ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு மாநில அரசு, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாரு, இனிமேந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில எங்களுடைய ஆதரவும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ திமுக அப்படிப்பட்ட ஒரு நிலை எடுத்ததும் இல்லை. எடுத்திருந்தால் கூட ஜவஹர்லி, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரகசிய கூட்டு அம்பலப்பட்டு போகக்கூடிய காலம் நெருங்கிடுச்சா? நிச்சயமாக அது தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அங்க பெருவாரின்னு இடத்தை பிடிச்சு அவங்களுக்கு ஆதரவு தருங்கிற நிலையில திமுக ஆதரவு கொடுப்பாங்க. இப்ப உள்ள நிலையில அதாவது இரட்டை குதிரையில திமுக சவாரி செய்யறதுக்கு விரும்புறாங்க. காங்கிரஸை விட்டுறாம பிஜேபியை விட்டுறாம இவர்கள் நம்ம பொன்வில்சன் கூட சொன்ன மாதிரி ஒரு மாநில அமைச்சர், நீங்க இதுவரைக்கும் வரலாறு ஒரு பிரதமரை போய் சந்திக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவரும் அனுமதி கொடுக்கிறாரு. எப்படி அனுமதி கொடுக்கிறாரு? அவங்க எப்படி ஜவஹர்லி, நீங்க ரொம்ப சரியான இடத்தை நோக்கி நகர்றீங்க. நான் கேட்கறது, காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணியான ஒரு இணக்கமான சூழலை கட்டமைக்கக்கூடிய திமுக மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்க வேண்டியது காங்கிரஸை பழிவாங்குவதற்கான மறைமுக பேரமா? காங்கிரஸை பலி வாங்கணும், பிஜேபி பலி வாங்கணும் என்னதெல்லாம் அது திமுக அவர்களுக்கு தானே பயன்பெறணும். அதுதான் நீங்க பயன்பெறுவதற்காக யாரையும், நான் ஏற்கனவே பலமுறை நான் ஒரு விவாதங்கள, முஸ்லிம்கள் 19 பேர் கோவை கலவரத்தில் சுட்டு கொண்டவர்கள். அதுக்கப்புறம் சூழ்நிலை முஸ்லிம்கள் ஓட்டு வேணுங்கும்போது முஸ்லிம்களை சகோதரனாக காட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவை பதவி சுகம் என்று வரும்பொழுது முஸ்லிம்களுடைய கழுத்திலே காலை வைத்து மிதித்து கொன்று விட்டு கூட அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வார்கள். அதே போலதான் அவர்களுக்கு பதவிக்காக எதை வேண்டாலும் யாரை பேசலாம் ஜவஹர்லி, பேசலாம் மீண்டும் பேசலாம், மீண்டும் வரணும் அவங்க கிட்ட. இப்பொழுது உள்ள சூழ்நிலை மத்திய அரசாங்கத்திலே நம்ம அங்க வைக்கணும். இன்னும் சொல்ல போனால் மத்திய நிகழ்ச்சியுடைய இறுதி தருணத்தில் இருக்கிற ஜவஹர்லி ஒரே வரி, இன்றைக்கு துணை முதலமைச்சரை அவங்க கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஏற்கனவே இந்த ஃபைல் போனது, கவர்னர் கையெழுத்து போடல. அப்போ மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்தாதான் துணை முதலமைச்சராக தன்னுடைய மகன் ஆக முடியும் என்கின்ற நிலையும் அவர்களுக்கு உண்டு. அதனாலதான் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவு குனிய முடியுமோ, கொத்தடி ஆக முடியுமோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தன்னுடைய குடும்பத்துக்காக தங்களுக்காக செய்யக்கூடிய நிலையை தவிர இதனால அவர் சொன்னார், மோகன் சொன்னார் பாருங்க, மாநில அரசு மத்திய அரசு கூட இணக்கமாக இருந்தா நம்ம திட்டங்களே கொண்டு வந்துட முடியும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இல்ல. பேசலாம் ஜவஹர்லி, மன்னிக்கணும், நிகழ்ச்சியினுடைய நேர எல்லை கருதி இன்னொரு விருந்தினர்கிட்ட நான் நகர்றேன். கலை சார், ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி ஜவஹர்லி நகர்த்தி இருக்கிறார். சுயநலத்திற்காக மட்டுமே இந்த நிலைப்பாட்டை திமுக எடுத்திருக்கின்றாரு. அரசியல் மாற்றங்கள்ங்க ஒரு புள்ளியிலேருந்து மாறுது. அதிமுக பாஜகவோட உறவை முறித்து கொண்டதுக்கு முன்பு பின்புன்னு பார்க்கணும். முன்பே எனக்கு தெரிந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நோக்கம் இருந்துச்சு. 2 பேருக்கு இடையில தான்
முரண்பாடு. இவங்க எதிர்க்கட்சி பாஜக தான், அப்படி திமுகவே கிட்டத்தட்ட அங்கீகரிக்குது. திமுகவுக்கு முதலிடத்தை கொடுக்குது பாஜக. பல இடத்துல திமுக முதல்ல வரும், 2 இடத்துக்கு நாங்கள் வருவோம்னு சொல்கிறாங்க. முதலிடத்தை திமுக கொடுத்துட்டாங்க. ஸோ சித்தாந்த ரீதியாக இந்துத்துவாவும் ஒரு பக்கமும் திராவிட மாடலும் மோதிக்கிட்டு இருக்கோமோ, நம்ம மோதினோம்னா இந்த சித்தாந்த போராட்ட களத்திலிருந்து அதிமுகவை அகற்றி விடலாம்னு தான் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனால் பாஜக வெளியே வந்த பிறகு, அதிமுக வெளிநடப்பு வெளியே வந்த பிறகு இந்த மாற்றம் வருது. என்ன வருதுன்னா, இப்போ பாஜகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவோட ரொம்ப அனுசரணையாக போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த சித்தாந்த மோதல்ன்றது நின்றுடுச்சா? சித்தாந்த மோதலை தாண்டி திமுகவினுடைய கொடியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு என்பது காவி நிறமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. தேர்தல் முடியும் போது மாறிடும் முழுக்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன எதுக்கு நோக்கம், 2 பேருக்குமே இப்போ சிவப்பு வெளுக்க தொடங்கிடுச்சு, வெளுக்க தொடங்கி காவியாக மாறிக்கிட்டே இருக்குது. 2க்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். அப்போ இது கருப்பு காவியாக மாறிடும். அப்போ என்ன ஆகுன்னா, திராவிடமும் இது இந்துத்துவாவும் அந்த புள்ளியில் இணைஞ்சிடும். ஒரு புள்ளியில் இணைஞ்சு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. நிச்சயம் நான் பாருங்க, நான் அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன், நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ அது மாற்றம் வருது. என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ மைனாரிட்டிஸ் தங்களை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுபான்மையினர், இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி, 2 மாநாடு நடந்துச்சு. கிறிஸ்தவ மாநாடு, இஸ்லாமியர் எஸ்டிபி மாநாடு. இதில் பார்த்தாச்சு, அவங்க டோட்டலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வாக்கு தேவையில்லை, திமுகக்கு பிரதானமாக தேவையில்லை. அதை பிரதானமாக பெற முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. முழுக்க அதை அப்படியே தங்கள் பக்கம் வைத்துக்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை இப்போ திமுகவுக்கு இல்லை. அதனால் இப்போ ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தால் அவங்க அப்படியே இப்போ சிறுபான்மையினர் 14% தன் பக்கம் வருவாங்கங்கிற நிலைமையில் அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தக்க வைத்துக் கொள்வதற்காக ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டை திமுக எடுத்துச்சுன்னா ஆடு பகை குட்டி உறவுன்னு மாறாதா? அது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக கட்டமைக்கப்படுறதுக்கு அப்போ தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு தாங்க. காங்கிரஸும் பாஜக ஆட்சியில் இருந்தப்ப எடப்பாடி அவர்கள் கரெக்டாக சொன்னார், 2 பேரும் தமிழக மக்களுக்கு நலனுக்கு எதிராக தான் இப்போ செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாருல்ல. இப்போ இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இப்போ இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர் தங்களோட போயாச்சு, அவங்கள தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை கடுமையாக எடுத்தாங்க. நீங்கள் கூட கேட்டீங்க, கலைஞரை விட இவங்க தீவிரமாக எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த 14% வாக்குகளை தக்க வைக்கணும். ஆனால் இப்போ அந்த வாக்குகள் தங்களை விட்டு ட்ரிஃப்ட் ஆகி போகும்போது, இப்போ அந்த 14% வாக்கு அதிமுகவுக்கா அல்லது திமுகவுக்கா? அதிமுக பற்றி போகுது. அது திமுக விட்டு போகும்போது அதிமுக தானே போகும், ஆனால் பாஜக போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைக்கும் திமுக, இப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை கடுமையாக எடுக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ உறவுக்கு கை கொடுக்குறாங்க. அண்ணா சொன்னார், என்ன எல்லாரும் இவங்களும் சொல்லிட்டே இருந்தாங்க, என்ன உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், போர் தொடுப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, 2வது லைனை விட்டுட்டாங்க. உறவுக்கு மட்டும் கை கொடுத்தா போதும், கை மட்டும் கொடுத்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அடிமை கிடிமை எல்லாம். இன்றைக்கி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இன்றைக்கி அமித்ஷா பார்த்தீங்க, சொன்னீங்க, பாராட்டுறாரு டிஆர் பாலு அவர்கள், கரெக்டு, பாராட்டுட்டோம். பேரிடர் என்ற அறிவிப்பு சொல்லிட்டாரா? அமித்ஷா கொடுத்தாரா? பேரிடர் என்ற அறிவிப்பு நாங்கள் கொடுப்போம் அப்படி சொன்னாரா? இல்லை. சொன்னால் மட்டும்தாங்க இவங்க கேட்குற பணம் வர முடியும். இல்லாட்டி என்டிஆர்எஃப்ல பாக்கி இருக்கக்கூடிய 6000 கோடி தான் இவங்களுக்கு, 4000 கோடி தான் இவங்களுக்கு வர முடியும். ரொம்ப முக்கியமான இடம். வேற எதுவும் வரும்? கலை எழுப்புன ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? பேரிடர்னு நாங்கள் இன்னும் அறிவிக்கல, பேரிடர்னு அறிவிச்சா தான் நாம கேட்ட தொகையே மத்திய அரசு கொடுக்கும். அப்படின்றப்போ பேரிடர்னு அறிவிக்கவே தயங்கக்கூடிய ஒரு பாஜகவினுடைய அமைச்சர்களை பார்த்து அவங்களுடைய அரசாங்கத்துக்கு நீங்க நல்சான்றிதழ் கொடுக்குறீங்கன்றப்போ மறைமுகமாகவே இது வெளிப்படையாகவே இது ஒரு நாடகம்ன்றாரு கலை. இல்லை நாடகம்லாம் இல்லை, இது இட்ஸ் எ ஃபேக்ட். அதாவது என்ன ஃபேக்ட்னா, பாதிக்கப்பட்ட வாட் டிஎம்கே சேஸ், அவங்க இன்னும் டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்ணலையே சார். இது நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் மத்திய அரசு 3 குழு அமைச்சாங்க. அமைச்சு எல்லா இடத்துலையுமே பார்த்து அதற்கான இது எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும், ஸ்டேட் அல்ல. நீங்க ஏற்கனவே நான் கேட்கிறேன், சென்னையினுடைய மக்கள் தத்தளிச்சதை நம்ம பார்த்திருக்கோம். ஏறக்குறைய 1 வாரத்திற்கு மேலாக பல இடங்கள்ல
மழை தண்ணி வடியாம இருந்துச்சு. அவ்வளவு பேரிடர் சந்திச்சோம். சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூட திமுக அரசாங்கம் செய்யல. மத்திய அரசினுடைய குழு இங்க வந்து என்ன சொன்னாங்க, ரொம்ப சரியா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இங்க இருந்து தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. பேரிடர் மேலாண்மையாகவும் அவங்க அறிவிக்கல, இங்க சரியாகவும் பணிகள் செய்யல. அப்படின்றப்போ இந்த இரண்டு அமைப்புகளும் ஒரு கள்ள மௌனம் காத்துக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்களா? இல்லை இல்லை, ரெண்டு அப்படிலாம் தவறான குற்றச்சாட்டு. இரண்டு கட்சிகளுமே ஆட்சியில் இருக்கு. இல்ல டிசாஸ்டர் இல்லை கேளுங்க சார், முதல்ல ரெண்டு டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல? எப்படி சார் நீ அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும், ஸ்டேட் அல்ல. இப்ப திமுக இத டிசாஸ்டர் சொல்லுதா? கொடுத்திருக்கே இல்லையா? எங்க சொல்லிருக்காங்க? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு நாம சொன்னோமா? அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க சார். மத்திய அரசு நாம அழுத்தம் கொடுத்தோமா? டிசாஸ்டர் அழுத்தம் கொடுத்தன அடிப்படையில் தான் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிஎம் பார்த்திருக்காரு, அமித்ஷாவை பார்த்திருக்காரு, சிஎம். Still the date they have not announced this is a they will announce because இந்த தேதி வர இத ஒரு பேரிடராக மத்திய அரசு அதுக்கு தான் அவங்க திமுக ஒத்துக்கல. இல்ல அதுக்கு தான் அவங்க டைம் கொடுத்திருக்காங்க. 27ஆம் தேதிக்குள்ள இது பேரிடர், இதற்கான நிவாரணத்தை நாங்க தருவோம் என்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்களா இல்லையா? இல்ல இல்ல சொல்லல சார். இது சொல்லுவாங்க சார், இப்போ சொல்லுவாங்க. அவங்க நேரடியா பார்த்தாங்களா இல்லையா? யார்ட்ட சொல்லுவாங்க? அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த நிதியை ஒதுக்கின்ற போது. மத்திய அரசு அமைச்ச குழு சந்திச்சிட்டு போயிருக்காங்க. இல்ல நம்ம வந்து இப்ப பேசலாம். மத்திய அரசு அமைத்த குழுவும் இதுவரை டிசாஸ்டர்னு சொல்லல, மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளும் டிசாஸ்டர் சொல்லல, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இது டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்ணல, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணல. வேற யாரெல்லாம் நம்ம வந்து மத்திய அரசினுடைய பார்வையாளர்கள் சொல்றோமோ யாருமே டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதை ஏன் திமுக அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கு? அமைதியாகலாம் இல்லை, நீங்க சொல்வதை போல உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதற்கான அங்க மத்திய அரசிலிருந்து வந்த குழுக்களை வந்து ஆய்வு செய்திருக்காங்க. அந்த குழு தான் அதை வந்து நிர்ணயிக்கும். என்ன வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லை. கலை சொன்ன ரொம்ப முக்கியமான புள்ளி இல்லையா? என்ன சொன்னாரு? நீங்க டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்ணா எப்படி ஸ்டேட் எப்படி சார் சொல்ல முடியும்? அனௌன்ஸ் பண்ண வேண்டியது நம்ம வந்து இது சட்டப்பூர்வமா சொல்றோம். இந்த மத்திய அரசு ஏன் சொல்லணும்? இனிமேல் தான் சார். இல்ல இல்ல அதுதான் கில்ட் டேட் அவங்க அனௌன்ஸ் சொல்லாத பையன் ஆதாரங்களை உடனே சொல்ல முடியாது சார். இல்ல இல்ல நீங்க உரக்க பேசினா வந்து நிவாரணம் கிடைச்சிடாது. அந்த குழு வந்து தீர்மானிக்கணும். எது மத்திய அரசு இந்த குழு வந்து இந்த மாதிரி நாங்க பார்த்தோம், மாநில அரசு சொன்னது உண்மைதான். ஏன்னா நீங்க ஆக்ட் 19 பிரகாரம் பாத்தீங்கன்னா இது வந்து இது ஃபெடரல் ஸ்டேட்ஸு, இது வந்து பெல்ஜியம் இருக்கு, நீங்க ஈவன் மற்ற இது கண்ட்ரியும் இருக்கு, அது போல இந்தியா. அப்போ நீங்க 28 ஸ்டேட்ல 8 யூனியன் டெரிட்டரியில ஒன் ஆஃப் தி ஸ்டேட் தமிழ்நாடு. புரிஞ்சுங்க, நம்ம அத்தனையுமே போராடி தான் பெற முடியும் மத்திய அரசோட. ஆனால் ஏன்னா இணக்கமாக இயற்கைக்கு தெரியுமா தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி ஸ்டேட், அங்க நம்ம கம்மியா மழை பெய்யலாம், அங்க கம்மியா இல்ல இல்ல நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு அது நியாயமானது அப்படி அல்ல. ஆனா ஓவரால் பாத்தீங்கன்னா நம்ம போராடி தான் நியாயமான கருத்தை கேட்க முடியும். ஏன்னா உரிமை இருக்கு ஸ்டேட்டுக்கு. போராடலையே, டிஆர் பால் இறங்கி வந்துட்டாரே. என்ன இறங்கி வந்துட்டாரு? அவர் தான் கொடுத்திருக்காரு. அறிவிக்கல, அதை ஏன் டிஆர் பால் இதுவரை அழுத்தம் தரல? என்ன அழுத்தம் தராம அவர் பேட்டி கொடுத்தாரு? இல்ல இல்ல பேட்டி நம்ம வந்து நமக்கு என்ன சார் வேணும்? மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும், மக்களுடைய பிரச்சனை நிதி வேணும். அப்ப அவங்க போராடி தான் வாங்க முடியுமே தவிர அதற்கான போராட்டம் செய்திருக்கின்றார்கள். பேசலாம். பொன் வில்சன், உங்களுடைய இறுதி கருத்து. நிர்மலா சீதாராமன் அதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா தேசிய பேரிடராக இது வரைக்கும் யாருக்கும் எதுக்குமே அறிவித்தது கிடையாது. ஆனால் வந்து ஒரு மாநிலம் விரும்பினால் அவர்கள் அதை மாநில பேரிடராக அறிவித்து கொண்டு அந்த ஸ்பெஷல் இதில் வந்து ஃபண்ட்ஸை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் தமிழ்நாடு அரசு செய்யணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் செய்யலை அப்படின்ட்டு தான் ஒருவேளை மத்திய அரசின் குழு பார்வையிட்டு அது அறிக்கையை வந்த பிறகு பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் என்னென்னா இவர்கள் எப்படி பிஜேபி அரசாங்கத்தோடு ஒத்துழைச்சி இருக்கிறாங்க அப்படின்னா கடந்த 4 வருஷத்தில் எடப்பாடியார் வந்து 18 கடிதம் மத்திய மின்சாரத்துறை எழுதுச்சு, நீங்கள் கட்டணத்தை உயர்த்தணும் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு. அவர் உயர்த்தவே இல்லை. 10 கடிதம் மட்டும் இந்த 2.5 ஆண்டில் எழுதியிருக்காங்க. மொத்தம் 28 கடிதம். 18 கடிதம் எடப்பாடி ஆட்சியில் மத்திய மின்வாரத்துறை, 10 கடிதம் இந்த ஆட்சியில் எழுதுகிறாங்க. ஒரு முறைக்கு 2 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியாச்சு. அதே மாதிரி ஊராட்சி நிதி உங்களுக்கு வேணும்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா சொத்து வரியை நீங்கள் மறுசீராய்வு பண்ணால்தான் நாங்கள் அந்த ஃபண்ட்ஸை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் சொத்து வரியை கிட்டத்தட்ட 100லேருந்து 150% உயர்த்தியாச்சு. இப்போ யார் அடிமையாட்சி? அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னால் எடப்பாடியார் முடியாது, இருமொழி கல்வி தொட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழிற்கல்வி அப்படின்னு அந்த புதிய கல்வி திட்டத்தில் இருக்குது. ஆனால் அது குலக்கல்வியை ஊக்குவிக்கும்னு கடந்த காலத்தில் ஸ்டாலின் சொன்னார்.
ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து இளவயதிலேயே தொழிலை அடையாளப்படுத்தி அந்த மக்களுக்கு விரும்புகிற தொழில் திட்டங்களை அந்த படிப்பை கொண்டு வரணும்னு மறைமுகமாக அந்த குலக்கல்வி திட்டத்தை இவங்க கொண்டு வராங்க அப்படின்றது தான். அதே மாதிரி காவிரியில் எடப்பாடி ஆட்சியில் 2018 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாள் காவிரி மேலாண்மை அமைக்கணும்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கத்தை முடக்கினார்கள் பாராளுமன்றத்தில். ஆனால் இவங்க 38 பேர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு காவிரி பிரச்சனையும் கேட்கல, மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்ற பிரச்சனைக்காகவும் நாடாளுமன்றத்தை முடக்கல. இவர்கள் இணக்கமாக போகிறார்களுக்கு இதுவே மிகப்பெரிய சான்று. திமுகவினுடைய இந்த இணக்கமான போக்கு அரசியல் ரீதியாக என்ன எதிர்வினைகளை உண்டு பண்ணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா மக்கள் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.